ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு பொறப்பாக சூப்பராக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். செய்யறதும் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கடலை மாவு அல்லது பஜ்ஜி மாவு நம்ம வீட்டில் இருந்தால் போதுமானதுங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த கடலை மாவை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இது கூட கலந்துக்கோங்க. தண்ணியை விட்டுட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா கட்டி இல்லாமல் மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து லிக்யூடாக இருக்கணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பில் வந்து ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவை குழிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லி கரண்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழிக்கரண்டியில் இருக்கக்கூடிய மாவை வந்து ஜல்லிக்கரண்டி வழியாக வந்து இப்படி ஊற்றுங்க. பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி அழகாக பொரியும். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெந்துச்சுன்னா போதும். அழகாக வந்து நீங்கள் எடுத்துடலாம். திருப்பி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அப்படியே ஒரு கலக்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறப்பாக மொறுன்னு இருக்கும். எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு வந்து பூண்டு வந்து இடிச்சு போட்டு அது வந்து இந்த மிக்சரோட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு தேவையான அளவுக்கு காரத்தூளும் உப்பு வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குழுக்குனீங்க அப்படின்னா ரொம்ப அழகான நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேப்பர் வச்சு வடிகட்டிக்கோங்க. எண்ணெய்லாம் வந்து நல்லா லிக்விட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸி, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்ற ஒரு குறையே இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து குழந்தைங்க வந்து கேட்கும் போலாம் எடுத்து கொடுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ஒரே ஒரு கப்பு கடலை மாவு வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதே மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுட் ரெசிபிஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.